கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி எஃப்எம் உறவுகளே வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்பட்டு வருதுங்க. ஹெச்ஐவி தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வர்ற விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும், பரிசோதனைகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிற தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், உலக மக்களுக்கு இந்த தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உலக நாடுகளோட ஆதரவை பெறவும் நிதி திரட்டுறதுக்காகவும் தான் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. கொரோனா மாதிரியான தொற்று நோய்களுக்கு ரொம்ப சீக்கிரமே தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஏன் இந்த ஹெச்ஐவி வைரஸ்க்கு மட்டும் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது இவ்வளவு சவாலான காரியமாக இருக்குன்னா, இந்த ஹெச்ஐவி வைரஸ் மனித உடம்புக்குள்ளே நுழைஞ்ச உடனே தன்னுடைய வடிவத்தையும் மரபணுவையும் மாற்றிக்கிட்டே இருக்குமா. அதனால தான் ஆராய்ச்சியாளர்களால் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலான காரியமாக இருக்குது. இந்த வைரஸ் உடம்புக்குள்ளே போன உடனே நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய டி செல்களை தான் முதல்ல தாக்குமா. அதனால தான் இந்த வைரஸ்க்கு எதிராக மனிதர்களுடைய உடம்பு செயல்பட முடியாமல் போயிடுது. இந்திய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு, அப்புறம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கூட்டமைப்பு இதெல்லாம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் எய்ட்ஸ் நோயோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேருக்கு மேலே எய்ட்ஸ் நோயோட வாழ்றாங்க. ஹெச்ஐவி வைரஸ் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பூசியும் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கல. அதே போல் எய்ட்ஸ் வந்த பிறகு அதை குணப்படுத்துறதுக்கான மருந்தும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியலை. அதனால ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுவரையும் ஏஆர்டி அப்படிங்கிற நோய் இருந்தாலும் நீண்ட காலம் வாழ உதவுற மருந்துகளை தான் கண்டுபிடிச்சு நடைமுறைப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. ஹெச்ஐவி இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. இதுக்கு சாதாரண குடிமக்களான நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, 80% மேல பாதுகாப்பற்ற உடல் உறவின் மூலமா தான் இந்த நோய் பரவுது. அதனால இந்த விஷயத்துல விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை மட்டும் பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. போதை ஊசி பழக்கத்துல உள்ளவங்க மாத்தி மாத்தி ஊசிகளை போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக எய்ட்ஸ் நோய் பரவுது. அப்புறம் பச்சை குத்துறது, காது குத்துறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது ஏற்கனவே போட்ட ஊசியை சுத்திகரிக்காமல் போடுறாங்களா அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரத்த தானம் பெறுறது, இரத்த தானம் கொடுக்கறது இது எல்லாமே இரத்தம் முறையாக டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கறது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு மட்டுமே திருமணம் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த நோய் இருந்திருக்கு. ஆனால் அவர் வெளியில் சொல்லவே இல்லை. குடும்பத்துக்கு தெரிஞ்ச போதும் அந்த குடும்பத்தினர் தான் பையனுக்கு நோய் இருக்கதை மறைச்சிட்டாங்க. இது ஒரு ரூமராகவே ஏரியாக்குள்ளே பரவிக்கிட்டு இருந்தது. அதனால் யாராலையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியலை. கடைசியாக அந்த பையனுக்கு திருமணமும் பண்ணி வச்சாங்க. திருமணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து அவங்க வீட்டில் பெரிய சண்டை. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அந்த பையன் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க சண்டை போட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே. அதனால் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வாழ்கிற குடும்பத்தில் உள்ளவங்க அந்த நோயை மறைக்கக்கூடாது. இதனால அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஏற்கனவே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணி வைக்கணும். நோய் வந்த பிறகு குய்யோ முறையோன்னு கத்தி புலம்புறதை விட நோய் வராமல் விழிப்புணர்வோடு இருந்து தற்காத்துக்கிறது தான் அறிவான செயல். நான் சொல்கிறது உண்மை தானே? கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.